வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரிடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜுக்கு மொட்டை பாஸ் ஐடியா கொடுத்து அவர் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டதை அவரே உளறி கொட்டிட முத்து சந்தோஷ கூட்டிட்டு போய் ராஜா ராணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. வீட்டுல எல்லார் முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, இங்க பாருமா, இதுதான் எங்க அம்மா, இவங்க தான் இந்த வீட்டோட ராணி, நீ இப்ப என்ன பண்ற, போய் அவங்க காலில் விழு அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் திகைச்சு போய் அப்படியே பாக்குறாங்க. இன்னும் என்ன பார்த்துட்டு நிக்கிற, இனிமே அவங்க தான் உன் மாமியாரு அப்படின்னு அசால்ட்டா ஒரு குண்டை தூக்கி போட எல்லாரும் பயங்கரமா அதிர்ந்து போய் ஐயோன்னு பாக்குறாங்க. ரோஹிணிக்கு மூச்சே அடைச்சு போற மாதிரி இருக்கு. என்னடா நடக்குதுங்க, என்ன திடீர்னு இப்படி சொல்ற அப்படின்னு எல்லாருமே அதிர்ந்து போய் முத்துவையே பார்க்க, என்னங்க இவன் என்னங்க பைத்தியம் மாதிரி பேசுறான்னு விஜயா கேக்குறாங்க. பைத்தியம் மாதிரி எல்லாம் பேசலம்மா, பாயிண்டா தான் பேசுறேன். இவன் அந்த பொண்ணை மானபங்கப்படுத்தி இருக்கான். அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரேன்னு நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கு தான் நான் இப்போ ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாத்த விட அதிகமா ரோகிணி தான் பயத்தோட பாக்குறாங்க. என்ன பண்ண போறீங்கன்னு மீனா கேட்க, ஏமா ராணின்னு கூப்பிட அந்த பொண்ணு திடுக்குன்னு நிமித்து பாக்குது. இனிமே இவங்க தான் உன் மாமியார், இதுதான் உன் வீடு, நீ ஒன்று பண்ணு, உன் கழுத்தில் இருக்க தாலியை கலட்டி அந்த பழைய புருஷங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு முத்து சொல்லிட்டே இருக்க அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்கு எல்லாருக்கும். இதில் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறது ராஜா தான். அவரு உடனே பதறி போய், ஹலோ என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஆமாப்பா இவன் தப்பா நடந்துக்கிட்டான்ல, இனிமே எப்படி உன்னோட அந்த பொண்ணால வாழ முடியும், தாலியை நீ வாங்கிக்கோங்கிறாரு முத்து. ஏங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா முன்னாடி வர, நியாயத்தை பேசுறேன் மீனா அப்படின்னு அவங்க வாயை மூடுன்னு சொல்லாம சொல்றாரு முத்து. ஏய் மனோஜ், அந்த பொண்ணோட கற்பனை களவாண்டிருக்கில்ல, அதனால அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலிய கட்டிடு அப்படின்னு ஆலமரத்தடி நாட்டாம மாதிரி முத்து சொல்றாரு. முத்து, அறிவோடு தான் பேசுறீங்களா அப்படின்னு ரோஹிணி ஆர்ப்பரிக்க, உன் புருஷன் அறிவில்லாம நடந்துகிட்டதுனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு முத்து ஸ்ட்ராங்கா சொல்ல, முத்து நீ தெரிஞ்சுதான் பேசுறியான்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்பா நான் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சுதான்ப்பா பேசுறேன். அந்த பொண்ணோட வாழ்க்கையவே இவன் கெடுத்துட்டான், அப்ப மனோஜ் தானே வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல விஜயா அதிர்ந்து போய் பார்க்க மனோஜ் அழுற கண்டிஷனுக்கே போயிடுறாரு. எல்லாம் பதபிதப்போட பாத்துக்கிட்டு இருக்க ராணி முகத்தை அருவருப்பா வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா நீ பூஜை ரூமுக்கு போய் அந்த மஞ்ச கயித்துல கிழங்க கட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு முத்து சொல்ல, பிரச்சனையோட தீவிரம் தெரியாம ஜாலியா, அப்ப மனோஜுக்கு இன்னைக்கு செகண்ட் மேரேஜ்னு கேக்குறாங்க ஸ்ருதி. எஸ் அப்படிங்கிற முத்து, ஏன்பா ராஜா நீ கட்டின தாலிய வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியில அசந்து போய் நிக்கிறாங்க. என்ன மீனா இன்னும் நின்னுகிட்டே இருக்கிற, போய் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்ல, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அட சொல்றத செய்ய மீனா, போ மீனா அப்படின்னு முத்து சொல்ல இங்க ராஜாவுக்கும் ராணிக்கும் பயம் கொடுத்துடுது. ஒருத்தர் பயத்தோட பாத்துக்குதுங்க. ஏய் நான் எதுக்கிட்ட அவளுக்கு தாலி கட்டணும் அப்படின்னு மனோஜ் கேட்க, முத்து நீங்க ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணியும் சொல்ல, உன் புருஷன் தாம்மா தப்பான ரூட்ல போயிட்டான், நான் அதை சரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, பார்லர் அம்மாவுக்கும் வேற பேசுறதுக்கு எதுவும் இல்லாம போயிடுது. மீனா நீ போய் தாலி எடுத்துட்டு வா மீனான்னு முத்து சொல்ல, ஏங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ராணி அவங்க வீட்டுக்காரரை கேக்குறாங்க. ஏங்க என்னங்க என்ன தாலி கட்ட சொல்றீங்க, இவன் என் பொண்டாட்டிங்கிறாரு ராஜா. என்ன சொன்ன சரியா கேட்கல அப்படின்னு முத்து பக்கத்துல வந்து கேட்க, அவ என் பொண்டாட்டின்னு ராஜா சொல்ல விடுறாரு பாருங்க. ஒரு அரை லெஃப்ட் ஹேண்ட்லயே பலார்னோட ராஜா ஒரு ஆஃப் சர்க்கிள் அடிச்சு நிக்கிறாரு. ராணி அவரை தாங்கி பிடிச்சிட்டு ஏங்கன்னு பதறாங்க. எல்லாருமே ஒரு பயத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப முத்துவ சட்டைய கொத்தா பிடிச்சி, அவ உன் பொண்டாட்டின்னு இப்பதான் உனக்கு தெரிஞ்சுதாடா, நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி உன் பொண்டாட்டிய வச்சு இவ்வளவு கேவலமா நாடகம் ஆடிட்டு இருக்கிற, அதுக்கு காசு பணம் வேற வாங்குற, இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமாடா உனக்குன்னு அப்படியே சட்டையோட புடிச்சு கொத்தா வீசுறாரு முத்து. ஏன் என் புருஷனை கேவலமா பேசுறீங்கன்னு ராணி வந்து கேக்குறாங்க. உன் புருஷன் தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்ய சொன்னா உனக்கு அறிவு எங்க போச்சு அப்படின்னு மீனா கத்துறாங்க. உன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் நிஜமாவே பாதிக்கப்படுற பொண்ணுங்களை கூட நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு ஸ்ருதியும் கோவமா சொல்ல, இப்படி அசிங்கமான வழியில தான் நீங்க சம்பாதிக்கணுமா அப்படின்னு ரவியும் கேட்க, அந்த பொண்ணு ராணிய அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா அழற, ஒரு பழிய அடுத்தவங்க மேல ஈஸியா தூக்கி போட்டுடலாம், ஆனா அதுக்கான விளைவு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்ன்றத யோசிக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, எங்களை மன்னிச்சிடுங்க, மனோஜ் சார் மேல தப்பு இல்ல, அவர் என் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்கவும் இல்ல அப்படின்னு ராஜா சொல்ல, ஆ அப்படின்னு விஜயா மனோஜை பார்க்க,
அப்பாடா, பெரிய ரிலீஃப்னு ரோஹிணி திரும்புறாங்க. இப்போ விஜயா பயங்கரமா அவங்க 2 பேரையும் எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் ஏன்பா மோசமான பழிய அவன் மேல போட்டீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஐயா நாங்க உழைச்சி சம்பாதிக்கணும்னு தான் அந்த கடையில வேலைக்கு சேர்ந்தோம். ஆனா நாங்க எந்த தப்பும் செய்யாமலேயே 3 லட்சம் ரூபாய் பணத்தை திருட்டிட்டோன்னு எங்க மேல பழிய போட்டாங்க ஐயா அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க, அந்த தப்பை பண்ணி போய் தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையில வந்து நிக்குதுன்னு ரோஹிணி முழிக்கிறாங்க. எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு வேற சொன்னாங்க அப்படின்னு ராஜா சொல்ல, நிஜமாவே நாங்க எந்த பணத்தையும் திருடலையா, ஆனா இவங்க 2 பேருமே எங்க மேல பழிய போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ராணியை அழுதுகிட்டே சொல்றாங்க. அதுக்கு பழி வாங்க தான் நாங்க இப்படி பண்ணிட்டோம்யா, எங்களை மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாரு ராஜா. இவ்வளவு பட்ட அடங்காத மனோஜ், டேய் பொய் சொல்லாதீங்கடா, நீங்க தானே பணத்தை திருடினீங்கன்னு கத்துறாரு. டேய், திருடி இருந்தா அவங்க எப்போ ஊரை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்கடா. திருட்டு பழி விழுந்த கோவத்துல தான் அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அப்பா, இந்த உண்மையை இவங்க வாயால சொல்ல வைக்கிறதுக்காக தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவும் பண்ணினேன். என்ன இருந்தாலும் இவன் என் கூட பிறந்தவன் ஆயிட்டான், அவனுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் இப்படி பேசினேன் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. அப்பா, கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடுங்கி பயந்துட்டேனேன்னு ரோஹிணி நிக்க, ரோஹிணி அப்படின்னு மீனா கூப்பிட ரோஹிணி மீனாவை பாக்குறாங்க. பாத்தீங்களா, உங்க புருஷனை காப்பாத்த தான் இவர் இப்படி பண்ணி இருக்காரு, அவர் என்னைக்குமே இந்த குடும்பத்துல இருக்கவங்கள விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, ரோஹிணி எந்த உணர்ச்சியும் இல்லாம பாத்துட்டு இருக்காங்க. உடனே பலகுரல் ஓடி வந்து, சூப்பர் முத்து, அவங்க வாயாலேயே உண்மையை சொல்ல வச்சுட்டீங்க அப்படின்னு கை கொடுத்து வாழ்த்துறாங்க. இவன் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு பெருசாக்கிட்டே போனான், நீ தாண்டா கரெக்டா முடிச்சிருக்கங்கிறாரு ரவியும். டேய் படிச்சவனே, ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு முத்து சொல்ல, அப்படின்னு மனோஜ் உள்ளர போறாரு. ஏமா ராணி, மனோஜ் உங்ககிட்ட தப்பாலாம் எதுவும் நடந்துக்கல, நான் பொய் சொன்னேன், இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடு அப்படிங்கிறாரு. ஏன்பா ராஜா, போனை கொடு, அந்த வீடியோ இருக்குல்ல அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அவர் பாக்கெட்ல இருந்து போனை எடுத்து கொடுக்கறாரு. வாங்கி பாக்குற முத்து, லாக்கை யார் எடுப்பான்னு கேட்க, லாக்கை அன்லாக் பண்றாரு. அந்த பக்கம் ராணி எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க முத்து கேட்ட மாதிரி. அவங்க எழுதி கொடுத்த பேப்பர்ல ஒரு போட்டோ காப்பி எடுத்துக்கிறாரு முத்து. ராஜாவும் ராணியும் பேப்பரை போட்டோ மாதிரி பிடிச்சிட்டு இருக்க, இவர் அதுல இருந்து போட்டோ ஒன்னு எடுத்துக்கிட்டு, அப்பா வீடியோலாம் டெலீட் பண்ணியாச்சு, இதுல என் கையெழுத்து வாங்கியாச்சுப்பா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அந்த பேப்பரை வாங்கி பார்க்குற அண்ணாமலை, அடுத்தவங்க நம்ம மேல பழிய போட்டா நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, இனிமேலாவது நேர்மையா இருங்கன்னு அண்ணாமலை சொல்ல, சரிங்க ஐயா அப்படின்னு ராஜா சொல்றாப்ல. அப்பா சொல்றதை கேட்டீங்கல்ல, உங்களை இத்தோட விடுறேன், கிளம்புங்க அப்படின்னு முத்து சொல்ல 2 பேரும் திரும்புறாங்க. இனிமே என் கண்ணு முன்னாடியே வராதிங்க அப்படின்னு மனோஜ் இலவச இணைப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதுவரைலாம் அமைதியா நின்று நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்க மொட்டை பாஸ், சூப்பர் முத்து, பிரச்சனையை சூப்பரா சால்வ் பண்ண அப்படின்னு ஷேக்கன் கொடுத்து சந்தோஷமா சொல்ல, முதல்ல இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறத நீ நிறுத்து அப்படின்னு முத்து சொல்ல, மொட்டை பாஸ் மனோஜை ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. மனோஜ் குட்டி சாத்தான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம நின்றுகிட்டு இருக்க, அப்பா நான் அன்னைக்கே சொன்னேன்ல இவங்க பணத்தை திருடி இருக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப பணத்தை யார் திருடி இருப்பா அப்படின்னு ஸ்டார்டிங்கே வர்றாரு ரவி. அது திருட்டு போகல, யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, ரோஹிணி திருட்டு மொழி முழிச்சிட்டு நிக்கிறாங்க. எடுத்திருக்காங்களா அப்படின்னு விஜயா அதிர்ச்சியாகி கேட்க, ஆமாமா, லாக்கர் நம்பர் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், ஒண்ணு இவன் எடுத்திருக்கணும் இல்ல பார்லர் அம்மா எடுத்திருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படின்னு ஒரு அதிர்ச்சி பார்வை பாக்குறாங்க பார்லர் அம்மா. டேய் மனோஜ் ஏன்டா எடுக்க போறான், அவன் கடையில அவனே திருடுவானா, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இவ வேணா எடுத்திருப்பா அப்படின்னு விஜயா சொல்ல, ஏதோ எந்த தப்புமே செய்யாம ரொம்ப நல்லவங்களா வாழ்ந்துட்டு இருக்க ரோஹிணி மேல பழிய போட்ட மாதிரி பாக்குறாங்க. அம்மா, நாங்க எடுத்தா ஏமா திருட்டு போச்சுன்னு சொல்ல போறோம், வேற எப்படியோ திருடு போயிருக்குமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்பா பணம் இவங்க பணமா இருக்கலாம், ஆனா யார் திருடனாங்கிற உண்மை ஒரு நாள் வெளியே வரதான் போகுது அப்படின்னு முத்து அங்கிருந்து போயிட, இதையும் தோண்டி துருவி கண்டுபிடிச்சிருவானோன்னு பயத்தோட பாக்குறாங்க ரோஹிணி. ரூம்குள்ள வர்ற மனோஜ் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ரோஹிணி உள்ளர வர்றாங்க. உடனே வேகமா ரோஹிணியோட கையை பிடிச்சிக்கிட்டு, ரோஹிணி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெரிய பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சிட்டேன், முத்து என்னை எப்படியோ காப்பாத்திட்டான் அப்படின்னு அவரு ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டு இருக்க, வெடுக்குன்னு கையை பிடுங்கிக்கிற ரோஹிணி,
என்ன காப்பாத்தினா? உன்னை அசிங்கப்படுத்திட்டு காப்பாத்தி இருக்கான். நீ இந்த விஷயத்த அப்படியே விட்டுருக்கலாம், தானாவே சால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு ரோஹிணி கத்த. சரி விடு, எப்படியோ அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன்ல. முத்து அவனையே அறியாம எனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கான். இப்பதான் என் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஹாப்பியா இருக்கேன். இதுல இருந்து நான் தப்பிச்சதுக்கு நாம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணுவோம். வெளியே போய் சாப்பிடுவோமா அப்படின்னு மனோஜ் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வீட்டுல இருக்கிறதையே சாப்பிட்டுக்கலாங்கிறாங்க ரோஹிணி. அப்படிங்கிற சரி விடு, எதுக்கு வீண் செலவு பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி நாம என்ன சொல்றோம், இந்த லூஸ் என்ன சொல்லுதுன்னு முறைக்கிறாங்க. ஆமா ரோஹிணி, ஆனா இன்னொரு விஷயத்துல ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன விஷயம்னு கேக்குறாங்க ரோஹிணி. ராஜாவும் ராணியும் பணத்தை எடுக்கலன்னு சொல்றாங்க. முத்துவும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்படின்னா பணத்தை ஷோரூம்ல இருந்து யாரு திருடி இருப்பா அப்படின்னு திருட்டு ஜென்மத்தை முன்னாடி வச்சுக்கிட்டே கேக்குறாரு மனோஜ். அந்த திருட்டு நாயி பார்வை அப்படியே லைட்டா விளக்கிக்க, முத்துவுக்கு இருக்க அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. அந்த பணம் எங்க தான் போயிருக்கும் அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க. மனோஜ், கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. ஒருவேளை அந்த பணத்தை செலவுக்காக நீ ஏதாவது எடுத்துட்டியா? எடுத்திருந்தா உண்மையை சொல்லிடு அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கேக்குறாங்க ரோஹிணி. ஐயோ, அதை நான் எடுக்கவே இல்லை ரோஹிணி. என் பணத்தை நான் எதுக்கு திருட போறேன்? உன் மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு ரோஹிணியோட தலைமையில கைய வச்சு சொல்றாரு மனோஜ். பழிய மனோஜ் பக்கம் திருப்பலான்னு யோசிச்ச ரோஹிணி அப்படியே நடந்து வந்துடுறாங்க. இவன் மனசுல இந்த நினைப்பு இருக்கவே கூடாது. இந்த சந்தேகம் அடியோட போனாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிற ரோஹிணி. அது இருக்கட்டும், அந்த ராஜாவும் ராணியும் பணத்தை எடுக்கலன்னு சொன்ன நீ அப்படியே நம்பிடுவியா? இல்ல அந்த முத்து என்ன சிபிஐ ஆபீசரை கண்டுபிடிக்க? அந்த ராஜாவும் ராணியும் நல்லவங்க இல்ல மனோஜ். இப்ப அவங்க தான் பணத்தை எடுத்தாங்கன்னு சொன்னதுக்கிட்டு நம்ம கிட்ட சண்டை தானே போட்டிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு உன் மேல தப்பான பழிய போட்டுட்டு நம்ம ஷோரூம்ல இருந்து டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்னு எவ்வளவு பொருளை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு ரோஹிணி கேக்குறாங்க. இன்னொன்னு தெரியுமா உனக்கு? அவன் வீட்டு வாசல்ல வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப தவணையில் கிடைக்கும்னு போர்டே வச்சிருக்கிறான். எவன் வீட்டு பொருள் எடுத்து எவன் விற்கிறது அப்படின்னு மனோஜ் கத்த. பாத்தியா, அப்புறம் எப்படி அவங்க நல்லவங்களா இருக்க முடியும்? அவங்க தான் பணத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா பணத்தாசையில நம்ம பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் வித்து இருக்காங்க. பணத்தை இப்ப எடுக்கவே இல்லைன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்ப ஒண்ணு செய்வோமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள விசாரிக்க சொல்லுவோமான்னு மனோஜ் கேக்குறாரு. உடனே திருட்டு ரோஹிணி, இல்ல இல்ல வேண்டாம், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு மனோஜ். எனக்கு அந்த பணம் போனதை விட உன் பேர்ல இருந்த கெட்ட பேர் போயிருச்சுல்ல, அதுவே போதும் விடுன்னு ரொம்ப பெருந்தன்மையா மனோஜை மன்னிக்கிறாங்களா ரோஹிணி. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வேலைக்கே சேர்த்திருக்க கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. மனோஜ் இன்னமும் குழப்பமா நிக்கிறாரு. என்ன யோசிக்கிற அப்படின்னு ரோஹிணி கேட்க. ரோஹிணி, நீ ஏதாவது மறந்து அந்த பணத்தை எடுத்துட்டியான்னு யோசிச்சு பாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல. திக்குன்னு இருக்கு திருட்டு ரோஹிணிக்கு. எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இப்ப இருக்க சில பொண்ணுங்க எடுக்கிற அந்த ஆயுதம் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்றத ரோஹிணியும் சொல்றாங்க. சேச்ச, உன்னை போய் சந்தேகப்படுவனா? அவங்க 2 பேருமே அவங்க எடுக்கலங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒருவேளை நீ ஏதாவது செலவுக்கு எடுத்துட்டு மறந்து கிறந்து போயிட்டியா அப்படின்னு மனோஜ் கேட்க. உத்தம ராணி அப்படியே முறைச்சிட்டு நிக்கிறாங்க. இல்ல இல்ல, உனக்கு தான் மெமரி பவர் ஜாஸ்தியாச்சே, நீ அதை மறந்துருக்க மாட்ட. அப்படின்னா இந்த பணம் எங்க தான் போச்சு அப்படின்னு மனோஜ் யோசிக்க ஆரம்பிக்க. விடுன்னு சொன்னா இவன் விட மாட்டேங்கிறானே அப்படின்னு லைட்டா திரும்பி நிக்கிறாங்க ரோஹிணி. பக்கத்துல வர்ற மனோஜ் அவங்க தோல்ல கைய வச்சு, சரி விடு, அதான் முத்து அதுவா தெரியும்னு சொல்லியிருக்கான்ல, நாம கண்டுபிடிக்காட்டி கூட அவனா கண்டுபிடிச்சிருவான்னு அடுத்த ஷாக்க கொடுக்கறாரு. மனோஜ் அங்கிருந்து போயிட. ஐயோ அப்படின்னு உட்கார்ற ரோஹிணி, ஒருவேளை பணத்தை நான் தான் எடுத்தேன்னு முத்து கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திருதிருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. முத்து கட்டில உட்காந்து விரல பார்த்துக்கிட்டு இருக்க. ஏங்க, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா அப்படின்னு மீனா ஒரு பக்கத்துல வந்து நின்று கேட்க. என்ன திடீர்னு இப்படி கேட்குறேங்கிறாரு முத்து. ஏதோ யோசிக்கிற ஒரு டொப்புன்னு கட்டில இருந்து கீழே குதிச்சு, ஓ புதுசா சேலை கட்டியிருக்கியா? கவனிச்சிட்டேன் மீனா, ரொம்ப நல்லா இருக்குது. நான் எப்படி கவனிக்காம இருப்பேன் அப்படின்னு அவரு பெருமையா சொல்ல. இது ஒன்னும் புது சாரி இல்ல, பழைய சாரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா உட்கார. ஐயோ, ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற முத்து வேற என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாரு. நான் என்ன பத்தி ஒன்னும் சொல்லலன்னு மீனா சொல்ல, வேற எதை பத்தி கேக்குறேங்கிறாரு முத்து. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து உங்க அண்ணனை காப்பாத்தி இருக்கீங்க, ஒரு நன்றி கூட சொல்லல அவருன்னு நம்ம மனசுல இருக்கத மீனா கேட்டுடுறாங்க. முத்து அதுவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உட்கார்றாரு. அவன் தேங்க்ஸ் சொன்னா என்ன, சொல்லாட்டி நமக்கு என்ன? நான் ஒன்னும் அவனுக்காக எல்லாம் பண்ணல. அவனால நம்ம வீட்டுக்கும் அப்பாவுக்கும் கெட்ட பேர் எதுவும் வரக்கூடாது, அதுக்காக தான் பண்ணேங்கிறாரு முத்து. இருந்தாலும் நீங்க பண்ணினது என்ன சாதாரண விஷயமாங்க? போலீஸ் கேஸ்ன்னு ஆயிருந்தா அவரோட போட்டோ
டிவியில பேப்பர்ல வந்து அசிங்கப்பட்டிருக்கோம். நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் போய் பார்த்து பேசி அவரை காப்பாத்தி இருக்கீங்க. ஒரு நன்றி கூட சொல்லாம போறாரு. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு மீனா தன் மனக்குமுறல சொல்றாங்க. பரவாயில்ல, நீ விடு மீனா. அவன் தேங்க்ஸ் நமக்கு எதுக்கு இப்ப? நான் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணனேன்னு வையேன், நன்றி எல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணோமா, அவங்க நல்லா இருக்காங்களா, போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் நன்றி சொன்னா என்ன, சொல்லாட்டி நமக்கு என்ன அப்படின்னு முத்து சொல்லிட்டு மொபைல பார்க்க ஆரம்பிக்க. ஏங்க, நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்கங்க, ஆனா அவர் சொல்லணும்ல, அவருக்கு அந்த கடமை இருக்கு. இதெல்லாம் வேற யார் பண்ணுவா? நீங்க பண்ணினது ஒரு வக்கீல் பண்ற வேலை. இதுவே வக்கீல் கிட்ட போயிருந்தா எவ்வளவு பணம் செலவாயிருக்கும் தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல, முத்து தலையை தூக்கி பெருமையா யோசிக்கிறாரு. அப்ப என்ன வக்கீல்னு சொல்றியா? நானும் படிச்சிருந்தா ஒரு வக்கீல் ஆகியிருக்கலாமோ அப்படின்னு முத்து கேட்க, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீங்க படிச்சு வக்கீல் ஆகலாம். வக்கீல் ஆகிறதுக்கு வயசெல்லாம் வேணாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஐய இதுக்கு மேல புக்கு தூக்கிட்டு போயிடலாம், நம்மளால படிக்க முடியாதுமா, இருக்கிற வேலையவே ஒழுங்கா பண்ணினா போதும் அப்படின்னு முத்து சொல்ல, சரி உங்க அண்ணன் தான் நன்றி சொல்லல, ரோஹிணியாவது வந்து நன்றி சொல்லி இருக்கலாம்ல. புருஷனை காப்பாத்தினதுக்கு ஒரு சின்ன நன்றி கூட வேணாம்? நான்லாம் உங்களை யாராவது காப்பாத்தி இருந்தாங்கன்னு வைங்களேன் அப்படியே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, என்ன மீனா, நான் போய் ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு முத்து கேட்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழி வந்தா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். பழி போட்டவங்கள ஒரு வழி பண்ணியிருப்பேன். யாராவது ஒரு உதவி பண்ண அவங்களுக்கு ஆயுசுக்கும் நன்றி சொல்லணும். ரோஹிணி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு மீனா கோவமா கேட்டுட்டு இருக்க. என் அண்ணன் மனோஜ், அவனுக்கே இந்த அறிவில்ல, அப்ப அந்த பார்லர் அம்மா மட்டும் எப்படி சொல்லும்? எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க தானே. நம்ம கிறிஷ் இருக்கான்ல, அவனுக்கு கூட தான் நம்ம நல்லது பண்ணணும். ஆனா கடைசியில அவனோட அம்மாவும் நம்மள ரவுடின்னு தானே சொல்லுச்சு அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க, அதுதாங்க எனக்கு மனசே ஆறல. எப்பவுமே என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. உங்களை எப்படிங்க அவங்க ரவுடின்னு சொல்லலாம் அப்படின்னு மீனா சீரியஸா கோவமா கேட்க, வாயால தானே மொக்க கொடுக்கறாரு முத்து. சும்மா இருங்க, நானே கடுப்புல இருக்கேன். உங்களை பத்தி எதுவுமே தெரியாம எப்படி ரவுடின்னு சொல்லலாம் அப்படின்னு மீனா ஆவேசமா கேட்க, ஏம்மா அவளாவது ஒரு தடவை தாமா சொன்னா, நீ என்னம்மா 10 தடவை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, அப்பதான் மீனாவுக்கு தெரியுது நம்ம இந்த வேர்டையே மறுபடியும் சொல்றோன்னு. சரி சும்மா இருங்க, இது சீரியஸா யோசிக்க வேண்டிய விஷயம். நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க மீனா. பொண்ணுங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுமா. செகண்டுக்கு செகண்ட் அது மாறிக்கிட்டே இருக்கும். நீ என்ன யோசிக்கிறதுங்கிறத நீயே உன் வாயால சொல்லிடு அப்படின்னு முத்து சொல்ல, எப்படியாவது கிறிஷோட அம்மா கிட்ட எப்படி நீங்க என் புருஷனை ரவுடின்னு சொல்லலாம்? உங்க பையனை எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து அவர் காப்பாத்திருக்காரு தெரியுமா? அவரை போய் எப்படி நீங்க ரவுடின்னு சொன்னீங்கன்னு நான் கேட்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப அவங்கள பார்க்க நீ துபாய்க்கு போறியா அப்படின்னு முத்து கேட்க, இதுக்கு எதுக்குங்க நான் துபாய் போகணும்? அவங்க நம்பரை வாங்கி பேச போறேன் அப்படின்னு மீனா சொல்ல, அதை தான் பல நாளா கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம், முடியலையே. அமெரிக்க அதிபர் நம்பர் கூட கிடைச்சிரும் போல இருக்குது, ஆனா அந்த கிறிஷோட அம்மா நம்பர் கிடைக்கிறது தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, நான் எப்படியாவது அவங்க நம்பரை வாங்க தாங்க போறேன் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா அதெல்லாம் தேவையில்லாத வேலை மீனா. நமக்கு நாம கிறிஷுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சோம், பண்ணிட்டோம், அவ்வளவுதான் விடுங்கிறாரு முத்து. மீனா சரின்னு தலையாட்ட, இங்க பாரு, அடுத்தவங்க நமக்கு பண்ணின நல்லத ஆயுசுக்கும் மறக்க கூடாது. நாம அடுத்தவங்களுக்கு பண்ற நல்லத அடுத்த செகண்டே மறந்துடணும். அப்பாலாம் எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணி இருக்காரு தெரியுமா? ஆனா அவர் என்னைக்குமே வெளியில சொல்லி காட்டினதே கிடையாதுங்கிறாரு முத்து. இல்லங்க, எனக்கு அவங்க கிட்ட கேட்டாதான் மனசு ஆறும். உங்களை எப்படி அவங்க ரவுடின்னு சொல்லலாம் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து டென்ஷன் ஆயிடுறாரு. ஐய, அந்த பொண்ணு ஏதோ சொல்லிட்டு போகட்டும், விடுமா. நீ அம்மா அதையே திருப்ப ரிப்பீட் மோட்ல போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு முருகன் ஃபோன் பண்றான். அப்படிங்கிறவரு கால் அட்டன் பண்ணி, சொல்லுடா முருகா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அவரும் ரொம்ப சந்தோஷமா, நல்லா போயிட்டு இருக்குன்னு. அண்ணே, கல்யாண பத்திரிகையெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு முருகன் சொல்ல, அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு அப்படின்னு முருகன் சொல்ல, டேய் முதல்ல சாமிக்கு வைடாங்கிறாரு முத்து. அதானே, கோவில்ல சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு தானே, நீங்களும் மீனா சிஸ்டரும் கோவிலுக்கு வந்துடுறீங்களானே, முதல் பத்திரிக்கைய கோவில்லையே வச்சு உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறோன்னு அப்படின்னு முருகன் சொல்ல, சந்தோஷமா யோசிக்கிற முத்து, அப்படியாடா, சரிடா வந்துடுறோம் அப்படின்னு முத்து சொல்ல, நானும் வித்யாவும் கோவிலுக்கு வந்துடுறோம், நீங்களும் வந்துருங்கண்ணே. சரிண்ணே, நான் வச்சிடுறேண்ணே.
பையனன்னு முருகன் வைக்க சரிடான்னு முத்துவும் போனை கட் பண்றாரு. என்னங்கன்னு மீனா கேட்க, முருகன் கல்யாணத்துக்கு முதல் பத்திரிக்கைய நம்மளுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றான், அதான் கோவிலுக்கு வர சொன்னா, போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு முத்து கேட்க, போலாங்க, வித்யா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சரிங்க நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா எழுந்து போக முத்துவும் எழுந்து நிக்கிறாரு. என்னவோ நினைச்சவரா மீனா அப்படின்னு கூப்பிட திரும்பி இம்முங்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு என்ன அப்படின்னு முத்து சொல்ல சரிங்கன்ட்டு போறாங்க. இங்க கோவில்ல பத்திரிக்கையை வச்சு படைக்கிறதுக்காக முருகனும் வித்யாவும் வந்துட்டு இருக்காங்க. கையில ஒரு தாம்பாள தட்டோட நடந்து வர்ற ஒரு அத்தை எப்ப வர்றாங்கன்னு கேட்க, உங்க அத்தை எப்ப வர்றாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் உங்களை பார்த்ததே இல்லையேங்கிறாங்க வித்யா. ஏங்க நான் உங்க அம்மாவை கேட்டேன், அவங்க எனக்கு அத்தை தானே அப்படின்னு முருகன் சொல்ல, ஓ ஏன் அம்மாவை கேக்குறீங்களா, அவங்க 2 நாள்ல வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன், இன்னும் என்னைய நீங்க வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு நமக்கு தான் கல்யாணம் ஆக போகுது இல்லைங்கிறாங்க வித்யா. அதுக்கு என்னங்கன்னு முருகன் கேட்க, நீ வா போனே கூப்பிடலாம் இல்லைங்கிறாங்க வித்யா. அதாங்க வரமாட்டேங்குதுன்னு முருகன் சொல்ல, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படியே தான் கூப்பிடுவீங்களான்னு கேக்குறாங்க வித்யா. தெரியலங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு முருகன் அப்பாவியா சொல்ல, பாக்கலாம் அப்படின்னு புடவையில வித்யா அங்கிருந்து போக ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு முருகன். கோவிலுக்கு உள்ளர வர்ற வித்யா, என்ன முத்துமீனாவை இன்னும் காணோன்னு கேக்குறாங்க. வந்துட்டு இருக்கேன்னு தான் சொன்ன, அவங்க வர்றதுக்குள்ள சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிரலாம் அப்படின்னு முருகன் சொல்ல, சரி அப்படின்னு பேக்ல இருந்து ஒரு பத்திரிகை எடுத்து அந்த தாம்பாளத்து மேல வைக்கிறாங்க வித்யா. 2 பேரும் அர்ச்சகர் கிட்ட வந்து, சாமி எங்க கல்யாணத்துக்கு முதல் பத்திரிகையை கொண்டு வந்திருக்கோம், சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு தட்டை நீட்டுறாரு. பேர் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்க, முருகன் வித்யாங்கிறாங்க. முருகன் வித்யா, ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம், ஓம்கார தாயே போற்றிவோம்னு, உலக நாயகியே போற்றிவோம்னு அர்ச்சனை ஆரம்பிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் அங்க வர்றாங்க. ஏங்க அவங்க வந்திருப்பாங்களான்னு மீனா கேட்க, கோவில்ல தான் இருக்கேன்னு சொன்னான்னு அங்க பாக்குற முத்து, அதோ இருக்கான்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் அவங்களுக்கு அடுத்து வந்து நிக்கிறாங்க. உள்ள அர்ச்சனை போயிட்டு இருக்க, முருகா அப்படின்னு மெதுவா முத்து கையத்தோட, வாங்க வாங்கண்ணே அப்படின்னு முருகனும் வாங்க வாங்க அப்படின்னு வித்யாவை இன்வைட் பண்றாங்க. லேட் ஆயிடுச்சா நாங்க வரேன்னு கேட்க, இல்லன்னே இப்பதான் உள்ளர பத்திரிக்கை கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு முருகன் சொல்ல, 4 பேரும் சுவாமி பக்கம் திரும்புறாங்க. உள்ளர அர்ச்சகர் அர்ச்சனையை முடிச்சிட்டு வந்து, கடவுளோட அனுகிரகத்தால உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும், வாங்கிக்கோங்க அப்படின்னு அவர் நீட்ட, அண்ணே தட்டை நீங்க வாங்கிக்கோங்கிறாரு முருகன். ஏய் நீங்க வாங்கடா அப்படின்னு முத்து சொல்ல, இல்லன்னே இப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு காரணமே நீங்களும் சிஸ்டரும் தான், சாமிக்கு வச்ச பத்திரிக்கைய நீங்க சேர்ந்து வாங்குங்க அப்படின்னு முருகன் சொல்ல, மீனா 2 பேரும் வாங்கிக்கங்க மீனா அப்படின்னு வித்யாவும் சொல்ல, மீனா என்ன மீனா இவங்க 2 பேரும் பாசத்தை ரொம்ப பொழியிறாங்க அப்படின்னு முத்து கேட்க, பரவாயில்லங்க ஆசைப்படுறாங்கல்ல வாங்கிக்கலான்னு மீனா சொல்ல, சரி வாங்குறாரு முத்து. அர்ச்சகர் இவங்க கிட்ட தட்டை நீட்டிக்கிட்டே, அம்மன் அருளால கல்யாணம் நல்லபடியா நடக்கும், ஓம் சக்தி அப்படின்னு தட்டை நீட்ட இவங்க வாங்கிக்கிறாங்க. அண்ணே இருங்கண்ணேன்னு தட்டுல தட்சணையை போட்டுட்டு சாமி கும்பிட்டுக்கிறாங்க முருகனும் வித்யாவும். அடுத்து 4 பேரும் அம்மனை கும்பிட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வர்றாங்க. முத்து தட்டை முருகன் கிட்ட நீட்டிட்டு, டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா முருகா, எப்படியோ கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தானே, எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேச கூட தெரியாது, எப்படி பேசணும் என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்தது நீங்க தான் அப்படின்னு முருகன் சொல்ல, எனக்கு மட்டும் என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவேன்னு நான் யோசிச்சது கூட இல்ல, எல்லாம் என்னோட லவ் குருவால தான் அப்படின்னு மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வித்யா. என்ன வித்யா நீங்க வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு மீனா சந்தோஷமா சிரிக்க, நிஜமா தாங்க சொல்றேன், நீங்க மட்டும் எனக்கு சரியான ஐடியா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நானே ஏதாவது பண்ணி சொதப்பி இருப்பேன், கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காதுன்னு வித்யா சிரிச்சுட்டே சொல்றாங்க. ஆமாண்ணே எங்களுக்கு கல்யாணம் நடக்க போறதுக்கு முழு காரணம் நீங்களும் சிஸ்டரும் தான் அப்படின்னு முருகன் நெகிழ்ந்து போய் சொல்ல, டேய் முருகா உதவி யார் வேணாலும் பண்ணலாம், ஏன் கல்யாணம் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லபடியா வாழ்ந்து காட்டணும், அப்பதான் அது எங்களுக்கும் பெருமையா இருக்கும் அப்படின்னு முத்து அடுத்த கட்டத்துக்கு போக, வித்யாவை நீங்க நல்லபடியா பாத்துக்கணும் சரியான்னு மீனாவும் கேக்குறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நல்லா பாத்துக்குவேங்க சிஸ்டர், கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேங்க சிஸ்டர்ங்கிறாரு முருகன். டேய் என்னடா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுக்கு அந்த பொண்ணு என்ன கான்டாக்ட் லென்ஸான்னு கேக்குறாரு முத்து. அண்ணே அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், வித்யாவை நான் நல்லா பாத்துக்குவேன், அதுக்கு நீங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்ங்கிறாரு முருகன். நானான்னு ஆச்சரியமா கேக்குறாரு முத்து. என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாருன்னு வித்யாவும் மீனாவும் கூட அவரையே பார்த்துட்டு இருக்க. ஆமாண்ணே நீங்க சிஸ்டரை பத்தி எப்பவும் பெருமையா பேசுவீங்கல்ல அப்படின்னு முருகன் ஆரம்பிக்க, ஐயோ இவன் வேற எதையாவது உளறிட போறான்னு நினைக்கிற முத்து.
அப்படின்னு அவசரமா அதை தடுத்து நிறுத்த பாக்குறாரு. அதே மாதிரி நானும் வித்யாவை பாத்துக்குவேன் அப்படின்னு முருகன் சொல்ல, பாத்தியா மீனா என் புகழ் எப்படி பரவி இருக்குன்னு, நீ தான் எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க முத்து, மீனா எப்பவுமே உங்களை பத்தி பெருமையா தான் பேசுவாங்க. அவங்க உங்க மேல வச்சிருக்க லவ் பார்த்துதான் எனக்கே லவ் மேரேஜ் பண்ணுன்ற ஆசையே வந்தது அப்படின்னு வித்யா சொல்ல, கேட்டுக்கோங்க இதெல்லாம் அவருக்கு புரியாது வித்யா அப்படின்னு மீனா சண்டைக்கு தயாராக. முத்து எஸ்கேப். மா பையன் ரொம்ப நல்லவன், நியாயத்துக்கு நல்லவன், கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் நல்லவனாவே வாழ்றது பொண்டாட்டி கையில தான் இருக்கு, அவனை நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு முத்து சொல்ல, கவலையே படாதீங்க கண் கலங்காம பாத்துக்குவேங்கிறாங்க வித்யா. அப்படியே ஒரு அபவுட்டன் போட்டு முத்துவுக்கு எதிரில் வந்து நிக்கிற முருகன், அண்ணே பத்திரிக்கையை உங்களுக்கு தான் கொடுக்கணும், அப்படியே வாங்கிக்கங்கிறாரு. டேய் பத்திரிக்கையை வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட போய் கொடுக்கணும்டா அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணே எங்களுக்கு நீங்க தான் பெரியவங்கன்னு சொல்லி நீட்டுறாரு முருகன். டேய் என்னடா எங்களுக்கு என்ன அவ்வளவு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு முத்து அதிர்ந்து போய் கேட்க, அண்ணே மனசால நீங்க பெரியவங்கண்ணே அப்படின்னு முருகன் சொல்ல, இவன் ஒருத்தன் புகழ ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான், மீனா வாங்கிக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, ரெண்டு பேரும் அந்த தம்பாலத்தை வாங்கிக்கிறாங்க பத்திரிக்கையோட. முருகா இது நம்ம வீட்டு கல்யாணம், எந்த வேலையா இருந்தாலும் சொல்லு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணே உங்க தலைமையில தான் கல்யாணமே நடக்க போகுது, இருந்து நீங்க தான் நடத்தி கொடுக்கணுங்கிறாரு முருகன். டேய் அதுதான் நம்ம வீட்டு கல்யாணம்னு சொல்லிட்டேன்ல, எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம், டிராவல்ஸ் வேலையை எங்கிட்ட விட்டுரு, எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேங்கிறாரு முத்து. மீனா எங்க கல்யாணத்தோட டெக்கரேஷன் வேலையை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணுங்கிறாங்க வித்யா. அதுக்கு என்ன வித்யா சிறப்பா பண்ணிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன செலவானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, முன்னாடியே எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க, அதை நான் கொடுத்துடுறேங்கிறாங்க வித்யா. பணத்தெல்லாம் விடுங்க, கல்யாணத்துக்கு வர்றவங்க அசந்து போற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல, அண்ணே கார் ஷெட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும், அவங்க பேர்லாம் சொன்னீங்கன்னா எழுதிக்குவேங்கிறாரு முருகன். அதுக்கு என்னடா வாடா அப்படி உட்காரலாம், லிஸ்ட் எழுதிக்கலாங்கிறாரு முத்து. முத்து அங்க இருந்து நகர, வாங்கன்னு முருகன் கூப்பிட, நீங்க போய் எழுதிட்டுருங்க, நானும் இவங்களுக்கு பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுறோங்கிறாங்க வித்யா. சரி அப்படின்னு முருகன் மட்டும் முத்து பக்கத்துல போக, வாங்க மீனா போலான்னு வித்யா கூட்டிட்டு கிளம்புறாங்க. உட்காருன்னு முருகனை உட்கார வச்சுட்டு, நம்பர் சொல்றேன் பேரும் சொல்றேன் நோட் பண்ணிக்க அப்படிங்கிற முத்து, செல்வம் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வித்யா மீனா கூட நடந்துகிட்டே, நீங்க என்னைய சரியா கைட் பண்ணதுனால தான் மேரேஜ் வரலும் வந்திருக்கு, இல்ல நான் லூசு மாதிரி நான் ஏதாவது பேசி முருகன் பாதிலேயே ஓடி போயிருப்பாரு அப்படின்னு வித்யா சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வித்யா, உங்களுக்கு நல்ல மனசு நல்ல குணம்லாம் இருக்கு, யாருக்கா இருந்தாலும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மீனா. அப்புறம் வித்யா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. என்ன மீனா சொல்லுங்கன்னு ஆர்வமா வித்யா கேக்குறாங்க. உங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி இருக்காங்கல்லன்னு மீனா ஆரம்பிக்க, ஆமா அப்படின்னு ஆர்வமா சொல்றாங்க வித்யா. அதான் கிறிஷோட கார்டியன்னு மீனா லைட்டா சொல்ல, அதான் தெரியும் அவ சொன்னா என்கிட்டங்கிறாங்க வித்யா. மகேஸ்வரி கிட்ட பேசி கிறிஷோட அம்மா போன் நம்பர் வாங்கி தர்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அவங்க நம்பரா எதுக்கு மீனான்னு கேக்குறாங்க வித்யா. அவங்க தான் ஏதோ ஃபாரின்ல இருக்காங்கல்ல அப்படின்னு சுதாரிச்சிட்டு சொல்றாங்க. இங்க இருந்தா நேர்லயே தேடி போயிருப்பேன், அவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் முக்கியமா பேசணுங்கிறாங்க மீனா. ஏங்க என்ன விஷயம்னு வித்யா கேட்க, அவங்க என் புருஷனை பார்த்து ரவுடின்னு சொல்லியிருக்காங்கங்க, கிரிஷ் அவன் கூட இருந்தா அவனும் அந்த மாதிரி ஆயிடுவான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஓஹோ அப்படின்னு வித்யா சொல்றாங்க. அவங்க அவரை பத்தி அந்த மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கிறிஷோட பாட்டி வந்து அப்படிலாம் பேசிட்டு போனாங்க, அதுல இருந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல கிறிஷ் அம்மாவுக்கு புரிய வைக்கணும், நீங்க அவங்க நம்பரை கேட்டு வாங்கித்தாங்க அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ திரும்பவும் இந்த ரோகிணியால நாம மாட்டிக்குவோம் போல இருக்கே அப்படின்னு வித்யா கலக்கத்தோட யோசிக்கிறாங்க. என்னாச்சு எந்த பதிலும் சொல்லாம இப்படி யோசிக்கிறாங்களேன்னு மீனா வித்யாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் அடுத்த தெல்லவாரித்தனத்துக்கு ரெடி ஆகுறாங்க ரோகிணி. இது பெரிய ஆர்டர் ஆண்டி, இந்த ஆர்டர் கிடைச்சா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வரும், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் சொல்றத நீங்க செய்யணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, சரி சொல்லு என்ன செய்யணும்னு சிந்தாமணி கேக்குறாங்க. மீனாவோட அம்மா அந்த கோவில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க, அது அவங்க குடும்ப தொழிலாச்சுன்றாங்க சிந்தாமணி. அந்த கடையை கோவில் வாசல்ல இருந்து தூக்கணும் அப்படின்னு ரோகிணி சிந்தாமணி கிட்ட சொல்ல, அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரிய அதிர்ச்சியில பாக்குறாங்க சிந்தாமணி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.